ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டெய்லி ஸ்பெஷல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரைட் லைனில் எப்படி சுகர் பீட் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்காக நம்ம ஸ்கேல் பென் வச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதில் 3 பீட்ஸ் ஆர் 2 பீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். 3 பீட்ஸ் 2 பீட்ஸ் தான் ஸ்டிச் பண்ணணும். ஒருவேளை நம்ம 4 பீட்ஸ் 5 பீட்ஸ் அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணோம், டைம் ஆகுது அப்படின்ட்டு ஸ்டிச் பண்ணோன்னா அது ஸ்ட்ரைட் லைன்லேயே வராது. அது வந்து கர்வ் ஷேப் இல்லைனா அன்ஈவன் ஷேப்பில் வந்து அது சேஞ்ச் ஆகிடும். அதனால் நம்ம 3 பீட்ஸ் இல்லைனா 2 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோவிலே காமிச்சிருப்பேன். 5 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணால் எப்படி அன்ஈவனாக இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவிலே காமிச்சிருப்பேன், பாருங்கள். நான் 5 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது வந்து நகராமல் இருக்கிறதுக்காக நெக்ஸ்ட் லைனில் 3 பீட்ஸ் நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப உள்ளே பெண்டாகி உள்ளே போகும். மீதி இருக்க லைன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உள்ளாரெல்லாம் போகாது. சரி, அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு மறுபடியும் ரீஸ்ட்ரிச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிகினருக்கு எல்லாருக்குமே வந்து இந்த எண்ட் நாட் போடுறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அது எனக்குமே ப்ராப்ளம் இருக்கும், இப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குது. அது நான் எப்படி ஈஸியாக கொஞ்சம் போடுறேன்னா, இப்போ பாருங்கள், இந்த வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன். இப்போ வந்து எண்ட் நாட் போடக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு லூப் போட்டுட்டு நெக்ஸ்ட் அது பக்கத்துலேயே ஒரு சின்ன லூப் எடுத்துகிட்டு அந்த லூப்பை வந்து நான் என்னோடய கையில் பிடிச்சிட்டு அந்த உள்ளே இருக்க லூப்பை எடுத்துடுவேன். ஸோ எனக்கு வந்து ஈஸியாகவே வந்து இந்த எண்ட் நாட் வந்து கிடச்சிரும். என்ன வெளியில் வந்து கொஞ்சம் லூப் தெரிகிற மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம வந்து போக போக வந்து சரியாகிடும். நம்மளோட ஃபைனல் ஒர்க் இதுதான். ஸ்ட்ரைட் லைனில் சுகர் பீட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு.